بسم الله الرحمن الرحيم இந்த பயான் முடிந்தவுடன் இஸ்லாமுடைய தொழுகை இங்கே ஜமாத்தாக நடைபெறும். السلام عليكم ورحمة الله وبركاته. கேட்டுச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இதுவரை மறுமையை பற்றிய செய்திகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற காட்சிகளையும் பற்றிய அதிகமான குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுகளையும் சிறந்த அறிஞர்கள் வாயிலாக செவிமடுத்திருப்பீர்கள். இந்த உரையை பொறுத்தவரை மறுமையில் நடக்கின்ற சில நிகழ்வுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை ஈமான் கொண்டு வாழ்ந்த முஃமின்களுக்கு மறுமையில் கொடுக்கின்ற கண்ணியத்தையும், ஈமான் கொண்டு பாவம் செய்தவர்களையும் காஃபிர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைகளை பற்றிய சில நிகழ்வுகளையும் இந்த உரையின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து எம்முடைய வாழ்வை மாற்றுவதற்குரிய நேரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தை ஆக்கி தருவானாக. நேரடியாக தலைப்பில் நுழைவோம். சூரை ஊதக்கூடிய மலக் சூரை ஊதுவார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி நான் வகைஃப அன்அம், எப்படி நான் நிம்மதியோடு இருப்பது, எப்படி திருப்தியுடைய வாழ்க்கையை நான் வாழ்வது. சூரை ஊதக்கூடிய மலக் சூரை ஊதக்கூடிய இடத்தில் வைத்தவரார் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், அவர் பார்வை விழித்தே இருக்கிறது வானத்தை நோக்கியதாக. ஒரு நிமிடம் கூட பார்வையை மூட மாட்டார். அவர் பார்வை விழித்தே இருக்கும் வானத்தை நோக்கி. எப்போது அல்லாஹ் கட்டளை இடுவான், கட்டளை இட்டவுடன் சூரை ஊத வேண்டும் என்பதற்காக. இப்படிப்பட்ட நிலைமையில் சூரை ஊதக்கூடிய மலக் காத்து கொண்டிருக்கும் போது எப்படி நான் மன நிம்மதியோடு இருப்பது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், அந்த சூர் ஊதப்படும். வனுஃபிக ஃபிஸ் சூர் ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். வானம் பூமிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த எல்லா படைப்புகளும் மூர்ச்சையாகிவிடும். சூர் ஊதப்பட்ட மாத்திரத்திலேயே வானவர்கள், ஜின்கள், மனிதர்கள், கால்நடைகள், தாவரங்கள் என எல்லாம் மரணித்துவிடும், மூர்ச்சையாகிவிடும். மழை பஞ்சாக பறந்துவிடும். நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்துவிடும். கடல்கள் நெருப்பாக மாறிவிடும். என இந்த பூமியின் அமைப்பு, வானத்தின் அமைப்பு எல்லாம் முழுவதுமாக மாற்றப்பட்டுவிடும். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. குர்ஆன் அதை பற்றி ஏராளம் பேசுகிறது.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 வசனத்தில் சுருக்கமாக கூறுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிக்கப்படும். அந்த கண்ணியம் பொருந்திய, ஆற்றல் பொருந்திய அந்த ரப்பை தவிர, அவனுடைய கண்ணியம் பொருந்திய முகத்தை தவிர எல்லாம் மூர்ச்சையாகும். ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டுவிடும். இந்த பூமியில் நிலையாக வாழ்வோம் என்று நினைத்தவர்கள் எல்லாம், அரசர்கள் எல்லாம், ஆட்சியாளர்கள் எல்லாம், திமிரு கொண்டவர்கள் எல்லாம், பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எல்லாம் மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் நிலையானவன். அவன் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். இந்த நாளுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு உரித்தானது? ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன். அடக்கி ஆண்டவர்கள் எங்கே? பெருமை கொண்டவர்கள் எங்கே? அல்லாஹ் அவனை பதில் கூறுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அடக்கி ஆளக்கூடியவன் ஒருவனிடத்திலேயே அனைத்து ஆட்சியும் அதிகாரங்களும் ஒப்படைக்கப்பட்டு விட்டதென்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகு ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى, இரண்டாவது சூர் ஊதப்படும். فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ, பார்த்தவர்களாக, முன்னோக்கியவர்களாக எல்லோரும் கபர்களில் இருந்து எழுந்து வருவார்கள். எல்லோரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் கடைசியாக பிறந்த மனிதன் வரை, ஜின்கள் என எல்லாம் மஹ்ஷரிலே ஒன்று கூட்டப்படும், எழுந்து வருவார்கள். எப்படி எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? சபீர் அவர்களுடைய மனைவி புல்லட் ஷாப் வைத்திருப்பவர் கொஞ்சம் வெளியே அர்ஜென்ட்டாக காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மனைவி வெளியே போகணுமா? மனைவி வெளியே இருக்காங்களா? அவங்க கொஞ்சம் சீக்கிரம் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். நபிமார்களும் எழுந்து வருவார்கள், நல்லவர்களும் எழுந்து வருவார்கள், ஷஹீதானவர்களும் எழுந்து வருவார்கள், பாவிகளும் காஃபிர்களும் எழுந்து வருவார்கள். எல்லோரும் ஒரே மைதானத்தில், ஆனால் எழுப்பப்படக்கூடிய முறை வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. ஒரு மனிதன் எப்படி மரணித்தானோ அப்படியே நாளை மறுமையில் எழுந்து வருவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் எப்படி மரணித்தானோ அப்படியே நாளை மறுமையில் எழுந்து வருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் அதனுடைய உதாரணத்தை சொன்னார்கள். ஹஜ்ஜில் ஒரு மனிதர் மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது சொன்னார்கள், ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன். இவர் நாளை மறுமையில் எழுந்து வருவார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியாவை மொழிந்தவராக. ஏன்? அவர் ஹஜ்ஜில் மரணித்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு ஷஹீதை அடக்கம் செய்யும் போது இந்த ஷஹீத் நாளை மறுமையில் எழுந்து வருவார், இவருடைய இரத்தம் வடிந்தோடும் ஷஹீதான நிலையில், வல்லௌனு லௌனு தம் வர்ரீஹு ரீஹுல் மிஸ்க், அதன் நிறமோ இரத்தத்துடைய நிறமாகத்தான் இருக்கும். ஷஹீதுடைய உடம்பில் இருந்து மஹ்ஷரில் வரக்கூடிய அந்த இரத்தத்துடைய நிறம்தான், ஆனால் அதனுடைய நறுமணமோ கஸ்தூரியின் நறுமணத்தை போன்றிருக்கும். ஆம், எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியில் மரணித்தானோ, சுஜூதில் மரணித்தவன் சுஜூதில் இருந்து எழுந்து வருவான். குர்ஆனை ஓதி மரணித்தவன் குர்ஆனை ஓதிய நிலையில் மரணித்து வருவான், மஹ்ஷரில் எழுந்து வருவான். அதுபோல்தான் பாவிகள் எந்த நிலையில் மரணித்தார்களோ அதே நிலையிலேயே நாளை மறுமையில் எழுந்து வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையைத்தான் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமஹ் ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நாளை மறுமையில் மனிதர்கள் எழுந்து வருவார்கள், இழிவுபடுத்த மாட்டான். எழுந்ததிலிருந்து சொர்க்கம் நுழையும் வரை முஃமின்களுக்கு கூலி கண்ணியம்தான். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம்.
வெளிச்சம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்கு முன்னாலும் வலப்புறமும். அவர்கள் கேட்பார்கள், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, இறைவா இந்த வெளிச்சத்தை முழுமையாக்கு, வக்ஃபிர் லனா, எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் யா அல்லாஹ், நீ இந்த வெளிச்சத்தை முழுமையாக்கு. ஏன் இன்னும் எத்தனையோ தூரங்களை நாங்கள் கடக்க வேண்டி இருக்கிறது இந்த வெளிச்சத்தோடு. இந்த வெளிச்சம் எங்களை அழைத்து செல்ல வேண்டும். சிராத்துடைய பாலத்தை கடக்கும் போது இந்த வெளிச்சம் எங்களை அழைத்து செல்ல வேண்டும். சொர்க்கத்தில் நாங்கள் நுழையும் வரை முழுமையாக்கு யா அல்லாஹ் இந்த வெளிச்சத்தை. முஃமின்கள் வெளிச்சத்தோடு அந்த வெளிச்சம் சூழ மஹ்ஷரில் நடந்து வருவார்கள். அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள், அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், முனாஃபிக்குகளான ஆண்களும் பெண்களும் மஹ்ஷர் மைதானத்தில் முஃமின்கள் வெளிச்சத்தோடு போவதை பார்த்தவுடன் சொல்லுவார்கள், இதோ வெளிச்சத்தோடு ஒரு கூட்டம் செல்லுகிறது, எங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் இருந்து கொஞ்சம் எங்களுக்கும் உதவி செய்யுங்கள், இருளோடு நாங்கள் வாழ்கிறோம், அதை கொஞ்சம் எங்களுக்கும் கொடுங்கள் என்று கதறுவார்கள். ஆனால் அவர்களை கொண்டிருக்கும். மஹ்ஷர் மைதானத்தில் முஃமின்கள், மஹ்ஷர் மைதானத்தில் பாவிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரம் கொண்டு வருவான். சூரியனின் வெப்பம் ஒரு மைல் தூரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை கொண்டு வருவான். எங்கே எங்கே? மஹ்ஷருக்கு நரகம் அழைத்து வரப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்தா பிஜஹன்னம யௌமைதின் லஹா 70,000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக் யஜுர்ரூனஹா. நரகம் நாளை மஹ்ஷருக்கு அழைத்து வரப்படும். 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு பாவிகளை சுட்டரிப்பதற்காக, பாவிகளின் மீது தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக நரகம் இழுத்து வரப்படும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்தை குறித்து தான் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் இந்த நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபிகலிமத்தின் தய்யிபா, அழகான வார்த்தைகளை உங்களுக்குள் பேசியாவது அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. சூரியனின் வெப்பம் ஒரு மைல் தூரம். நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகளில் மூழ்கடித்துக் கொண்டிருப்பான். அது பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி, நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழலளிப்பான். அந்த நிழலை தவிர மஹ்ஷரில் வேறு யாருக்கும் நிழல் கிடையாது. எல்லோரும் நிற்பார்கள். அந்த 7 கூட்டத்தார்களை தவிர எல்லோரும் வெப்பத்தில் நின்று தங்களுடைய வேர்வையால் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த 7 கூட்டத்தார் யார் என்பது உங்களுக்கு தெரியும். கண்ணியத்துக்குரியவர்களில் யௌமின் அதீம், மகத்தான நாள் அது. நபிமார்கள் அஞ்சிய நாள் அது. அல்லாஹ்வுடைய நேசர்கள் அஞ்சிய நாள் அது. சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்த நாள் அது. இந்த நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. ஏன்? யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மனிதர்கள் நிற்கக்கூடிய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான், எந்த சப்தமும் அங்கே எழ முடியாது, எந்த அரசரும் கூச்சலிட முடியாது, எந்த பதவியை காட்டியும் முன்னேற முடியாது. எல்லோருடைய சப்தங்களும் தாழ்ந்திருக்கும். ரஹ்மானுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சப்தத்தை தவிர மஹ்ஷரில் வேறு எந்த கூச்சலும் இருக்காது.
رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون ஒருவரும் அங்கே பேச முடியாது. அல்லாஹ் அனுமதி அளித்தால் தான் நாவு பேசுவதற்கு சக்தி பெறும். மஹ்ஷரில் எல்லா நபிமார்களும் அங்கே நிற்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் எல்லா நபிமார்களையும் ஓடி ஓடி தேடி பார்ப்பார்கள். எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன ரப்பி قد غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. ஆதம் சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், மூசா சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், ஈசா சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் ஒரே வார்த்தையை சொல்லுவார்கள், என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. எல்லோரும் சொல்லுவார்கள் நஃப்சி நஃப்சி நஃப்சி. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அவர்களும் சொல்லுவார்கள், என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை. நபிமார்களே தங்களுடைய நிலைமையை நினைத்து அந்த நாளில் கவலைப்படும் போது பாவங்களையும் குற்றங்களையும் சுமந்து வாழக்கூடிய எம்முடைய நிலைமை அந்த நாளில் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மஹ்ஷரில் எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டியதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும். மலக்குகள் படைசூழ வானத்தின் மேகங்களை பிளந்து இறங்கிக் கொண்டிருப்பார்கள். மஹ்ஷரில் நிற்கக்கூடிய தொகையை விட 2 மடங்கு மலக்குகள் அந்த மஹ்ஷரை சூழ்ந்து கொள்ளுவார்கள். யௌம தஷக்ககு ஸமாஉ பில் கமாம் வ நுஸ்ஸிலல் மலாயிகத்து தன்ஸீலா அல் முல்கு யௌமைதினில் ஹக்கு லிர்ரஹ்மான் வ கான யௌமன் அலல் காஃபிரீன அஸீரா. மலக்குகள் படைசூழ இறங்குவார்கள். ஏன் மலக்குகள் வருகிறார்கள்? அவர்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்பார்கள், அஃபீக்கும் ரப்புனா அஃபீக்கும் ரப்புனா, எங்களுடைய இறைவன் உங்களிடத்திலே இருக்கிறானா? அவர்கள் சொல்லுவார்கள், லா வஹுவ ஆத். அல்லாஹ் வருவான், அவனுடைய கண்ணியத்தோடு, அவனுக்கு இருக்கக்கூடிய முழுமையோடு. எப்படி வருவான் எமக்கு தெரியாது. எப்படி, அது ஏன், எப்படிப்பட்ட முறையில், எதையும் நாம் ஒப்பிட முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்க மாட்டோம், ஒப்பிட மாட்டோம், விமர்சிக்க மாட்டோம். அல்லாஹ் வருவான். வஜாஅ ரப்புக் வஜாஅ ரப்புக். ரப்பு அந்த மஹ்ஷருக்கு வருவான், அவருடைய கண்ணியத்தோடு, மலக்குகளுடைய படை சூழ. எப்படி இருக்கும் அந்த நிலைமை? எப்படி இருக்கும் அந்த நிலைமை? அவன் நாடிய இடத்தில் அவனுடைய அர்ஷ் அமைக்கப்படும். அதற்கு பிறகு அழைக்கப்படும், யா மஹ்ஷரல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களே, ஜின்களே, இதுவரை நீங்கள் செய்ததை, உங்களை படைத்ததிலிருந்து இது நாள் வரை ரப்பு பார்த்தான், செவிமடுத்தான். இப்போது எல்லோரும் மௌனமாகுங்கள். உங்களிடத்திலே உங்களுடைய அமல்கள் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதை நீங்கள் படியுங்கள். யார் அதில் நன்மையை பார்க்கிறாரோ அவர் அல்லாஹுவை புகழலாம். யார் தீமையை பார்க்கிறாரோ அது அவருக்கே இழிவு, அது அவர் சாடிக்கொள்ளட்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் அந்த நிலையில் என்ன ஆகும் என்று. وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كفى بنفسك اليوم عليك حسيبا. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த ஏடு
புத்தகமாக அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். அவனை பார்த்து சொல்லப்படும், ஒவ்வொருவருக்கும் கட்டளை கொடுக்கப்படும், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார், உன் புத்தகத்தை நீ படி, நீ செய்த பாவம் படி. கண்ணியத்துக்குரியவர்களை, ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். எம்முடைய நன்மை தீமைகள் எழுதப்பட்ட அந்த புத்தகம் இப்போது எமக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் படித்து பாருங்கள் என்று கொடுக்கப்பட்டால் எம்மில் யாரும் படிக்க முடியாது. தந்தைக்கு படித்து காட்ட முடியுமா? என் தந்தையே, நான் வாழ்நாளில் செய்த அமல்கள் இது, படிக்க முடியுமா? மனைவிக்கு படித்து காட்ட முடியுமா? அங்கே ரப்புக்கு முன்னால் படித்து காட்ட வேண்டும். படியுங்கள் உங்களுடைய அமல்களை. முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே கொடுக்கக்கூடிய கூலி, فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. யாருடைய புத்தகம் அந்த நேரத்தில் வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ அவன் உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான், ஹாஉமு குரஉ கிதாபியா, இதோ என் புத்தகம், படித்து பாருங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த தௌஹீதின் கூலி இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த தொழுகையின் கூலி இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த உண்மையின் கூலி இது, படித்து பாருங்கள். என்ன செய்தேன் தெரியுமா? இந்த நாளில் என் ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதை பயந்து நான் வாழ்ந்தேன், படித்து பாருங்கள் என்று சொல்லுவான். ஆனால் பாவிகள், அல்லாஹ் கூறுகிறான், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹ், யாருடைய புத்தகம் வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபி, இறைவா என் நாசமே, இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வராதஹரே, பின்னால் மறைத்துக் கொள்ளுவான், யாரும் படித்து விடக் கூடாது என்று பின்னால் வைத்துக் கொள்ளுவான், யாரும் என் புத்தகத்தை படித்து விடக் கூடாது என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படிக்குமாறு கூறுவான். புத்தகத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பை முதலாவதாக எழுதுவான். தராசுகள் நிறுத்தப்படும், நன்மையின் தீமைகளுடைய அமல்கள் நிறுத்தப்படும். யார் நன்மையில் முந்தினார்களோ அவர்களுடைய தராசின் எடை கடக்கும், அவர்கள் வெற்றி அடைவார்கள். யாருடைய தராசின் எடை தோற்று விடுகிறதோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக மாறிவிடுவார்கள். முஃமின்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அதிலும் எப்படி தெரியுமா? ஒரு ஹதீஸை கேளுங்கள், ஒரு ஹதீஸை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் உம்மத்திலிருந்து மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அழைத்து வருவான். அவனுக்கு முன்னால் 99 ஏடுகள் வைக்கப்படும். 99 ஏட்டிலும் அவன் செய்த நன்மைகளும் பாவங்களும் பதியப்பட்டிருக்கும். ஒரு ஏட்டுடைய தூரம் அவன் பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்த்து கேட்பான், துன்கிரு மின் ஹாதா, அதுன்கிரு மின் ஹாதா, இந்த புத்தகத்தில் இருந்து எதையாவது மறுக்கிறாயா நீ? அல்லது எழுதப்பட்ட மலக்குகள் ஏதாவது அநீதம் செய்து விட்டார்கள் என்று எண்ணுகிறாயா? அவன் சொல்லுவான், லா யா ரப், என் வாழ்க்கையின் அமல்கள் யா அல்லாஹ், எப்படி நான் மறுக்க முடியும்? வேறு ஏதாவது நீ விடுபடுவதற்கு காரணம் உண்டா? லா யா ரப், எதுவும் இல்லை. அப்போது சொல்லப்படும், நீ கவலைப்படாதே, உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, ஒரு நன்மை உன்னிடத்திலே இருக்கிறது. முஃமின்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய முறை அது. அந்த 99 ஏட்டிலிருந்து ஒரே ஒரு ஆவணம் மட்டும் எடுக்கப்படும். அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த ஆவணம் எடுக்கப்படும். தராசை நிறுத்துமாறு கூறப்படும். அந்த 99 ஏடுகளும் ஒரு தராசில், அந்த ஒரே ஒரு ஆவணம் இன்னொரு தராசில். அவன் கேட்பான், யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையுடைய 99 ஏட்டுடைய அமல்களை இந்த ஒரு ஆவணம் என்ன செய்துவிட முடியும் யா அல்லாஹ்? அந்த ஆவணம் வைக்கப்படும். அந்த 99 அந்த ஏட்டுடைய அமல்களையும் அந்த ஒரு ஆவணம் மிகைத்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வார்த்தையை எதுவும் மிகைக்க முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
அவனுடைய தௌஹீத் அவனுக்கு வெற்றி அளிக்கும். விசாரிக்கப்படும் முதல் விசாரணையாக அவனுடைய தொழுகையை குறித்து, அது சீரானால் மற்ற அமல்கள் சீராகும், அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்கள் அனைத்தும் கெட்டுவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி பாவிகளுக்கும் தராசுகள் நிறுத்தப்படும். அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அந்த தராசின் எடை உடையும், கூடும், குறையும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக விசாரணை செய்வான். யௌம யகூமுல் அஷ்ஹாத், மறுமையுடைய ஒரு பெயர் யௌம யகூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் எல்லாம் நிற்கக்கூடிய அந்த நாள். சாட்சிகள் யாருடைய சாட்சி? அந்த சாட்சிகளில் மேலான சாட்சி அல்லாஹ் நேரடியாக சாட்சி கூறுவது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து நேரடியாக அல்லாஹ் பேசுவான். அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். வலதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த அமல்கள், இடதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த அமல்கள், முன்னால் பார்ப்பான், நரகத்தை பெற்றுக் கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் முஃமின்களுக்கு கண்ணியத்தை அளிப்பான். இப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை தனக்கு நெருக்கமாக்குவான். உள்ளத்திற்கு விருப்பமான ஹதீஸ். அல்லாஹ்வின் அன்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த ஹதீஸில் இருக்கிறது. கவனமோடு கேளுங்கள். அல்லாஹ் ஒரு அடியானை நெருக்கமாக்குவான். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை மஹ்ஷரில் யாரும் பார்த்து விட முடியாது. அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா ஃபி யௌமி கதா வ யௌமி கதா, இந்த நாளில் இந்த நேரத்தில் நீ செய்த இந்த பாவம் உனக்கு நினைவுக்கு இருக்கிறதா? அவன் சொல்லுவான், ரப்பி அரிஃப், ரப்பி அரிஃப். போய் சொல்ல முடியாது. யா அல்லாஹ் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அல்லாஹ் கேட்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் தெரியுமா, அந்த பாவம் தெரியுமா? விசாரிக்க மாட்டான், எடுத்து காட்டுவான். ஏன் செய்தா என்று கேட்க மாட்டான். முஃமின்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். அவர்களுடைய அமல்கள் தான் எடுத்து காட்டப்படும். பாவிகளை அல்லாஹ் விசாரிப்பான். ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், யாருக்காக செய்தாய், எதை முன்னிறுத்தி செய்தாய், எல்லாம் விசாரிக்கப்படும். அவன் ஒற்றுக்கொள்வான், யா அல்லாஹ் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவன் கருதி கொள்ளுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் கருதி கொள்ளுவான், அவ்வளவுதான், என் வாழ்வு அழிந்து விட்டது, அல்லாஹ் என்னை விசாரித்து விட்டான், இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாது என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மேலும் நெருக்கமாக்கி சொல்லுவான், அடியானே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அன அக்ஃபிருஹா லக. அடியானே, நீ செய்த எல்லா பாவங்களையும் உலகத்தில் நான் மறைத்தேன், இந்த நாளில் மன்னிக்கிறேன், செல். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த அடியான் மகிழ்வோடு சொர்க்கத்தில் நுழைவான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விசாரணையிலும் முஃமின்களை கண்ணியப்படுத்துவான், பாவிகளை இழிவுபடுத்துவான். விசாரணைக்கு அடுத்தபடியாக நரகத்தின் மேலே ஒரு பாலம் அமைக்கப்படும். அதை கடக்காமல் யாரும் செல்ல முடியாது. எல்லா நபிமார்களும் கடந்தாக வேண்டும், எல்லா நல்லவர்களும் கடந்தாக வேண்டும். சொர்க்கவாதியாக இருந்தாலும் கடந்தாக வேண்டும், நரகவாதியாக இருந்தாலும் கடந்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் மேலே அந்த பாலம் அமைக்கப்படும். நான் தான், என்னுடைய உம்மத்து தான் முதலாக அந்த பாலத்தை கடக்கும். வலா யதகல்லமு யௌமைதின் அஹதுன் இல்லர் ருசுல். அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நாளில் யாரும் பேச முடியாது நபிமார்களை தவிர, யாருடைய நாவுகளையும் அசைக்க முடியாது நபிமார்களை தவிர. வ கலாமுர் ருசுல் யௌமைதின் அல்லாஹும்ம ஸல்லிம் ஸல்லிம். நபிமார்களுடைய பேச்சும் அந்த நாளில் வெளிப்படும், யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் பாதுகாத்து விடு. இந்த வார்த்தையை தவிர நபிமார்களும் வேறு வார்த்தையை பேச மாட்டார்கள். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. முஆத் இப்னு ஜபல் கலங்குகிறார். மரண நேரத்தில்
என் நிலைமை என்ன? சிராத்துடைய பாலத்தை நான் கடக்கக்கூடிய நேரத்தில் எப்படி கலங்காமல் நான் இருக்க முடியும்? கலங்குவது யார்? யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ் கூறிய நபி தோழர். என்ன பயம் இருக்கிறது? என்ன வாழ்வில் அமல்களை வைத்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமானிதமும் உறவுகளும் அந்த பாலத்தின் இரண்டு புறமும் நின்று கொண்டு அவனை பாதுகாக்கும். அல்லாஹு அக்பர். அந்த பாலத்தை கடக்கும் போது முஃமின்கள் மின்னலை போன்று கடப்பார்கள். கண்மூடி திறப்பதற்கு முன்னால் முஃமின் கடந்திருப்பான். கீழே நரகம். அடுத்த கூட்டம் காற்றை போன்று, அடுத்த கூட்டம் பறவைகளை போன்று, அடுத்த கூட்டம் நடந்து செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய முள்களில் மாட்டி மாட்டி தப்பித்து சிலர் செல்வார்கள். பலர் தங்களுடைய பாவங்களின் காரணமாக நரகத்தின் கீழே விழுந்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் முத்தகீன்களை பாதுகாப்பான். வனதரு ظالمين فيها جثيا, அநீதம் இழைத்தவர்களை அல்லாஹ் அப்படியே விட்டு விடுவான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்துடைய நிலைமைக்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பளிக்கப்படும். முஃமின்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سلام عليكم طبتم فادخلوها خالدين. தக்குவாவை சுமந்து இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்துடைய வாயிலுக்கு முன்னால் அழைத்து வரப்படுவார்கள். حتى إذا جاءوها فتحت أبوابها, அந்த வாசல்கள் திறக்கப்படும். ஃபுதிஹத் அபுவாபுஹா, கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அந்த முத்தகீன்கள் நுழையக்கூடிய நேரத்தில் வகால லஹும் ஹஸனத்துஹா, அதன் காவலாளிகள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வெற்றி அவர்களுக்கு உரித்தாகிவிட்டது. மலக்குகளுடைய நாவில் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற வார்த்தையை கேட்கும் வரை ஒரு முஃமின் அஞ்சிக் கொண்டேதான் அந்த நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பான். அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றிய பயத்தை நீக்க மாட்டான். எதுவரை தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு பாதத்தை எடுத்து வைத்து இன்னொரு பாதம் சொர்க்கத்திற்கு வெளியே இருந்தாலும் அந்த நிலையிலும் பயப்படுவான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பை தருவானா இல்லையா என்று. தொழுகை இல்லை, ஜகாத் இல்லை, நன்மைகள் இல்லை, குணங்கள் இல்லை, வாழ்வில் நேர்மை இல்லை, நீதி இல்லை. ஆனால் இன்றும் நினைக்கிறார்கள், இன்னைக்கு மூத்தா போனா கூட சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லி. மலக்குகள் சலாமுன் அலைக்கும் திபுதும் ஃபத்ஹுலூஹா காலிதீன், நிரந்தரமாக உள்ளே வாருங்கள் என்று அழைப்பார்கள். பாவிகள் وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا أَلَمْ يَأْتِكُمْ رُسُلٌ مِّنكُمْ يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا
காஃபிர்கள் அழைத்து வரப்படுவார்கள் நரகத்திற்கு முன்னால். வாசல்கள் திறக்கப்படும். காவலாளிகள் கேட்பார்கள், உங்களிடத்திலே ரசூல்மார்கள் வரவில்லையா? இந்த வசனங்கள் ஓதி காமிக்கப்படவில்லையா? இந்த நாளை பற்றி எச்சரிக்கைகள் உங்களுக்கு விடப்படவில்லையா? ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள்? இன்று மலக்குகளுடைய கேள்வி அவர்களுக்கு இழிவையும் வேதனையும் தரும். காஃபிர்கள் மீது இழிவு உரித்தாகும். அவர்களுக்கு சொல்லப்படும் உதுகுலு அபுவாப ஜஹன்னம், நுழையுங்கள் நரகத்தை நோக்கி. கண்ணியத்துக்குரியவர்களே, நரகத்துடைய வேதனைகளையும் சொர்க்கத்துடைய இன்பங்களையும் இந்த சிறிய நேரத்தில் உங்களிடத்தில் நான் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒரு தண்டனையை பற்றி கூறியே ஆக வேண்டும். ஒரு சொர்க்கத்தின் அருட்கொடையை பற்றி கூறியே ஆக வேண்டும். அந்த தண்டனையை போன்று மறுமையில் நரகத்தில் தண்டனை கிடையாது. இந்த கூலியை போன்று சொர்க்கத்தில் எந்த கூலியும் சமமாகாது. ஒவ்வொரு முஸ்லிமான குழந்தையும் உள்ளத்தில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய செய்தி அது. இந்த தண்டனையை போன்று மஹ்ஷரில் தண்டனை இல்லை. இந்த தண்டனையை போன்று மறுமையில் தண்டனை இல்லை. இந்த தண்டனையை போன்று எதுவும் சமமாக முடியாது. இந்த அருட்கொடையை போன்று சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மதுவை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய தேனை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பாலை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய தோட்டங்களை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஹூரை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மாட மாளிகைகளை விட, ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒருவனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் போதும், அது ஒட்டுமொத்த சொர்க்கம் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை விட மேலானது. அந்த வாய்ப்பு என்ன? அந்த தண்டனை என்ன? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யார் நல்ல அமல்களை செய்தார்களோ, அல் ஹுஸ்னா யானி அல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும், வ ஜியாதா, அதிகரிப்பும் கொடுக்கப்படும். அதிகரிப்பு என்றால் என்ன? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, அதிகரிப்பு என்றால் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது. எப்படி அல்லாஹுவை பார்ப்போம்? சொர்க்கவாதிகள் எப்படி பார்ப்பார்கள்? பௌர்ணமியின் வெளிச்சத்தில் 14ஆம் நாளுடைய இரவில் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் அந்த சந்திரனை பார்க்கும் போது எந்த தடையும் இல்லாமல் நாம் பார்ப்போமோ, இதைவிட மேலான முறையில் எந்த கூச்சலும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. மறுமையில் முகங்கள் செழிப்பாக இருக்கும், வெளிச்சமோடு இருக்கும், அல்லாஹுவை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதால். அல்லாஹுவை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதால். எப்படி? அந்த காட்சி என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த காட்சியை, இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னஹ் யகூலு அல்லாஹு தபாரக வ தஆலா துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்தவுடன் அழைக்கப்படும், ஏதாவது உங்களுக்கு அதிகரிப்பை செய்ய வேண்டுமா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், அலம் துபய்யித் வுஜூஹனா அலம் துத்கில்லல் ஜன்னஹ் வ துனஜ்ஜினா மினன் நார். இறைவா, எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்தில் எங்களை நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்று கேட்பார்கள். இதைவிட என்ன அதிகரிப்பை செய்ய போகிறாயா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப்,
திரையை அல்லாஹ் அகற்றுவான். என்ன திரை? என்ன திரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவையில்லை. தராசை அவனை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவன் தனக்கு முன்னால் வைத்திருக்கக்கூடிய ஹிஜாப் வெளிச்சமாகும். லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் ஷுப்ஹாத் வஜ்ஹி மன்தஹா இலைஹி பஸரு. அந்த திரையை அவன் அகற்றிவிட்டால் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அவனுடைய வெளிச்சம் சுட்டரித்து விடும். அகற்ற முடியாது. அதை பார்க்கக்கூடிய சக்தி எவருக்கும் கிடையாது அந்த திரை அகற்றப்படாமல். திரை அகற்றப்பட்டு விட்டால் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திறக்கப்பட்டவுடன், அகற்றப்பட்டவுடன் மனிதர்கள் எல்லோரும், சொர்க்கவாதிகள் எல்லோரும் அந்த அல்லாஹுவை, அந்த ரப்பை, தன்னை படைத்தவனை, தான் யாருக்கு சுஜூது செய்தானோ, தான் யாருக்காக இந்த பூமியில் வாழ்ந்தானோ, யாரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கண்ணியத்தோடும் மனதோடும் ஒரு உறுதியோடு வாழ்வோடு அழைத்தானோ அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நதரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். அதைவிட அவனுக்கு விருப்பமுடையதாக சொர்க்கத்தில் எதுவும் இருக்காது. யா அல்லாஹ், உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தா, அது போதும், அது போதும். பாவம் செய்பவர்களே, குற்றம் செய்பவர்களே, அல்லாஹ்விற்கு மாறுதல் செய்பவர்களே, பாவம் செய்யும் போது நினையுங்கள், நாளை மறுமையில் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய மனிதர்களோடு இந்த பாவம் என்னை ஆக்கிவிடாதோ என்று பயப்படுங்கள். பாவம் செய்யும் போது சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய கூலிகளுக்கெல்லாம் மேலான கூலி இந்த கூலி. அதே நேரத்தில் இழிவில், வேதனையில், மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய இழிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அந்த பாவிகளை குறித்து, கல்லா இன்னஹும், அவர்கள் ஒரு நிச்சயமாக திட்டமாக, கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன், லமஹ்ஜூபூன், ரப்பை பார்ப்பதிலிருந்து முழுவதுமாக தடுக்கப்படுவார்கள். அல்லாஹுவை பார்க்க முடியாது. பாவிகளால் அல்லாஹுவை பார்க்க முடியாது, குற்றவாளிகளால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. அந்த பாவங்கள் அந்த ரப்பை பார்ப்பதிலிருந்து அவர்களை தடுத்து, பாவிகளால் அந்த ரப்பை பார்ப்பதற்கு அழைக்கப்படும் போது, சுஜூது செய்யும் போது அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. ஏன் சுஜூது செய்ய முடியாது தெரியுமா? இந்த பூமியில் அவர்களுக்கு அந்த ரப்பை சுஜூது செய்வதற்கு அழைக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் சுஜூது செய்ய வரவில்லை. எங்கே அழைக்கப்பட்டது? ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அழைக்கப்பட்டது. ரப்பிடத்திலே பேசுவதற்காக, ரப்பிடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்பதற்காக, ரப்பின் அன்பை அவனுக்கு முன்னால் வெளிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டது. அவனுக்கு பணிவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த பூமியில் அல்லாஹ் கொடுத்தான். வாய்ப்பை மறுத்து மறந்து உறங்கினான் அல்லது உலக அலுவல்களில் வேலைப்பட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் அந்த வாய்ப்பை மறுமையில் தடுத்து விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நபிமார்கள் பயந்த அந்த நரகம், நபிமார்கள் பயந்த நரகத்துடைய வேதனை, சஹாபாக்கள் அஞ்சிய வேதனை, மரண நேரத்தில் ஒவ்வொரு நபித்தோழரும் கலங்கினார். ஒவ்வொரு நபித்தோழரும் கலங்கினார். நான் மரணிக்கப் போகிறேன், இதற்கு பிறகு எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகிற வாய்ப்பு என்ன என்பதை நினைத்து கலங்கினார்கள். முஆத் இப்னு ஜபல்
அவர்கள் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர் முஆதே? வகில்லத்து ஸாத், குறைவான தயாரிப்புகள் தானே என்னிடத்தில் இருக்கிறது. முஆது சொல்லுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, என்னிடத்தில் இருப்பது குறைவான தயாரிப்புகள் தானே, இதோடு வெகு தூரமான பயணத்தில் எப்படி நான் பயணிக்கப் போகிறேன்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மரண நேரத்தில் கலங்கியவர்களாக 3 தவணைகளை கடந்திருக்கிறேன். முதல் தவணை இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் உலகத்தில் வெறுக்கத்தக்க ஒரு முகம் இருக்கும் என்றால் அது முஹம்மதின் முகம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நாடியவர்களில் முதலாமவன் நான் தான். ஆனால் ஒருவேளை அல்லாஹ் அந்த நிலையில் என்னை மரணித்திருந்தால் நான் நரகம் நுழைவது கட்டாயமாக இருக்கும். 2வது தவணை ரசூலோடு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு, அவர்களுடைய கரத்தில் ஈமானை ஏற்பதற்கு ஒரு வாய்ப்பு. உலகத்தில் விருப்பமானவர்களாக ஒருவர் இருந்தால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களோடு வாழ்ந்தேன், அவர்களோடு பயணித்தேன், அவர்களுடைய பொருத்தம் என் மீதும் என் பொருத்தம் அவர்கள் மீதும் இருந்தது. அந்த நிலையில் ஒருவேளை மரணித்திருந்தால் கூட அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கலாம், ஆதரவு வைக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடி விட்டது. எத்தனையோ நிகழ்வுகளை நபித்தோழர்களாகிய நாங்கள் சந்தித்து விட்டோம், எத்தனையோ குற்றங்களுக்கு நாங்கள் இலாக்காக்கி விட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலையில் என் உயிரை கைப்பற்றப் போகிறான், நான் மரணித்து விட்டால் சொர்க்கமா நரகமா என்ற ஒரு கேள்வி எனக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னார். எந்த பாவத்தோடு அல்லாஹுவை சந்திப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த பாவத்தோடு அந்த ரப்பை முன்னோக்குவதற்காக எம் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம்? யாரை மறந்து வாழ்வில் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? பாவங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் மகத்துவமிக்க இறைவன் அந்த பாவங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அது சிறிய பாவம் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்கள், நிராசை அடைந்து விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு முஃமின் அதை பயந்தே வாழ்ந்து கொண்டிருப்பான், அதை நினைத்து கலங்கி கொண்டிருப்பான், அதை பற்றிய நிகழ்வோடு தான் தன்னுடைய வாழ்வை கடத்தி கொண்டிருப்பான். வியாபாரத்தில் இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும், எங்கே எதன் மத்தியில் இருந்தாலும் சரி, ஒரு கணத்தில் அவனுடைய நினைவில் மறுமையின் நினைவு வரும். அதை அவன் அந்த நினைவு வந்தவுடன் அப்படியே ஆடி விடுவான் அந்த அடியான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய தண்டனைகளிலிருந்து எம்மை தூய்மைப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உரையின் மூலம் நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வணக்க வழிபாடுகளிலும் நன்மைகளிலும் விரைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக. மறுமையில் ஏற்பட போகின்ற இழிவுகளையும் வேதனைகளையும் விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். சென்னை ராயப்பேட்டை ஜானிஜான் கான் ரோடில் அருகில் 4450 சதுர அடியில் ஒரு பள்ளிவாசல் அமைப்பதற்கான, கலைந்து விடாதீர்கள், கஃபாரா ஓதலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா, சபை முடியாமல் யாரும் கலைந்து போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய இல்லம் அமைப்பதற்கான ஒரு முயற்சியில் மர்கஸுல் உலூம் இந்த சகோதரர்களும் இந்த நிர்வாகிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த ஊரில் நிலைநாட்டப்படுவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் இந்த மக்களுக்கும் இதை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக, உறுதுணையாக அமையும். ஒரு சதுர அடியுடைய விலை வெறும் 15,000 தான். யார் இந்த பூமியில் அல்லாஹுடைய இல்லத்தை அமைப்பதற்கு உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு இல்லத்தை அமைக்கிறான். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அது. அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக இந்த பள்ளிவாசல் அமைவதற்குரிய முயற்சியில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட்டால் இந்த பூமியில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு இல்லத்தை நிலைநாட்டிய மகிழ்ச்சியில் இந்த உலகத்தில் நாம் வாழலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பலனை என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் ஏற்படுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.